ராசாத்தி, என்ற மகன் ரோனிக்கு நான் ஒரு சம்பந்தம் பேசினான். பொம்பளை வீட்டுக்காரங்கள் 1 கோடி காசும் ஒரு வீடு வளவும் தாரண்டு சொன்னவங்க. இதுக்கே தலை சுற்றுது என்றால் 500 பவுன் நகையும் தாரண்டு சொன்னாங்க. ஆனா இவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானே. ராசாத்தி, அவன் கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். அம்மா, நான் சின்ன வயசுல இருந்து ஃபாதருக்கு படிக்கணும்னு ஆசை. அதனால ஃபாதருக்கு படிக்க போறேன். இப்படிக்கு ரோனிங் எழுதி வச்சிருக்கிறான். இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறாய்? சந்தோஷப்படு. இறைவனுக்கு சேவை செய்ய ஒருத்தருக்கும் இப்படி கிடைக்காது. இந்த மகனுக்கு கிடைச்சிருக்கு. நீ ஒரு கணக்கு போட்டாய், கடவுள் ஒரு கணக்கு போட்டாய். சரி சரி சரி, போயிட்டு வா. அம்மா அம்மா பசிக்கு என்ன சாப்பாடு? சரி அம்மா. கடவுளே, என் பிள்ளைகள் சோறு வருகிறார்களே, நான் என்ன செய்வேன்? இந்த மனுஷனுக்கு ஒரு சிந்தனையும் கிடையாது. பொண்டில் பிள்ளைகள் என்ன பாடுபடுதல் என்று ஒரு யோசனையும் கிடையாது. எங்கள் நாட்டுக்கு சமாதானம் பெறாட்டியும் பரவாயில்லை. இந்த மனுஷன் திருத்தினாலே போதும், நாட்டுக்கு சமாதானம் கிடைச்ச மாதிரி. வரமாட்டோம். நீங்க குடிச்சு இருக்கிறீங்க. அப்பா, குடி குடியை கெடுக்கும். இது உங்களுக்கு தெரியாதா? கட்டிலின் கீழ் இருக்கும் விளக்கை போல் இல்லாமல் ஒளி கொடுக்கும் விளக்கை போலுங்கள் அப்பாவை மாற்றிவிடும்.
வெள்ளக்கார உடுப்பை பார்க்கத்தானே உதுகள் போகுதுகள். அது சரி, நீ ஏன் இன்னும் வட்டி காசு தெரியல? கொண்டாட்டம் இல்லையே வடிவு முடியட்டும். ஒரு விஷயம் தெரியாது. என்ன விஷயம்? நீ 1 கோடிக்கு ஆசைப்பட்டாய். இந்த மருமகள் 5 கோடியோட வந்திருக்கிறாவா? 5 கோடி? இப்ப நானும் தான் அவ பார்க்க போறேன். சரி போ போ. 5 கோடி? நான் 1 கோடிக்கு ஆசைப்பட்டேன். இப்ப 5 கோடி என்ன தேடி வந்திருக்கு? வட்டி வடிவு, வட்டி வடிவு. அட வாடா தானியல், என்ன கொஞ்ச நாளா ஆளை காணல? எங்க போன நீ? வட்டி காசு இன்னும் தெரியல. என்ன பெரிய வட்டி? 10 ரூபாய் காசு வேணும். இதோ 10,000 பேர் கத்துறாய். இதுதான் உனக்கு கடைசி முதலும். இனி நான் உனக்கு வட்டிக்கு காசு தர மாட்டேன். ஐயோ வடி சொன்னா. நான் 100 போய் வாங்குவேன். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் தான் வட்டி. யார் தருங்க? அது சரி தானியல், ஏன் நீ வெளிநாட்டுல உங்க மனசிய தனியா விட்டுட்டு இங்க வந்து தனியா கஷ்டப்படுற? அந்த கதையை சொல்லடா தானியல். நீ கேட்கிறபடியா சொல்றேன். ஒருத்தருக்கு சொல்லி போடா. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. நான் யாருக்கு சொல்ல போறேன்? ஒரு நாள் ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு போனோம். அவங்க எல்லாரும் அந்த மாதிரி சீல நகலட்டு போட்டோன்னு வந்துடும். உங்கட பொம்பளைய சொல்ல வேணும். என்ன மனுஷங்க சுதேறி வந்தவள் அவளுக்கு நல்ல வந்து பார்த்தால் பந்தி குழம்பு மாதிரி கழுத்துல வடிவு சார பாம்பு மாதிரி காலம் கொடி. சீச்சி, சாரபாம்பு மாதிரியா? எத்தனை பவுன் என்று தாங்கல வடிவு? என்ன ஒரு 10-15 பவுன் இருக்கும். 100 பவுன் வடிவு, 100 பவுன். அட கடவுளே. அவளுக்கு கழுத்துக்கு 2 நாள் ஹாஸ்பிடல்ல இருந்தவள். இப்ப வடிவு கழுத்துக்கு நிலம் காட்டுது. அப்ப நிலம் பார்க்கத்தான் திரிகிறார். வடிவு என்னது? வெட்டக்கார மருமகள் டான்ஸ் வந்திருக்காளாம். பார்க்க போகலையே? இந்த ஊரே டான்ஸை பார்க்க போகுது. சீச்சி, நான் போகிறேன். நீ பார்க்க போகலையா? நான் பார்க்க போகல ரீதா. சரி வடிவு, கதையை சொல்லி போட்டு விட்டுட்டேன். எந்த மனுஷி இதை பார்த்துட்டு வந்து மூட்டு ஒரே கரைச்சு. நானும் குப்பி தலை வெட்ட போறேன், கிப்பி தலை வெட்ட போறேன். ஒரு நாள் முடிஞ்சு ஓட்ட அறுத்துட்டேன். டேய் தானியல், அவளோட 6 அடி கூந்தலை விட்டு உனக்கு அப்படி மனசு வந்தது? இதோ பரவாயில்ல வடி. ஒரு நாள் கழுத்துல நான் கொண்டின 10 பவுன் தாலி கொடி வீட்டுக்கு சுனாமி மேல் வந்து நிற்காள். என்னடி அப்பா இந்த கோலம் என்று கேட்டால் 10 பவுன் தாலி கொடி அடுத்து படுக்கிறது 150 பவுன் தாலி கொடி செய்திருந்தாள். நீ செய்து கொடுத்த நீ? அது பரவாயில்ல வடி. அது நான் காட்டேவுக்கு போற காசு முழுக்க ஒரே கிரீமும் பவுடரும் தான் வீட்டுல. சுவருக்கு பள்ளி அடிச்ச மாதிரி முகம் எல்லாம் கிரீம். இப்ப வடிவு நான் திருந்திட்டேன். எனக்கு 10 பவுன் தாலி கொடி போதும். நீங்கள் வந்தா கால் வந்து தந்தி அடிக்கிறாய். தந்திக்கு மேல தந்தி அடிக்கிறாய். அப்ப நீ போகலையா? போகலாம் தான். ஆனால் வேதாளம் முருக்கமரத்தில் வரான்றது என்ன நிச்சயம்? நீ சொல்றதும் சரிதான். சரி,
இந்த இந்த 100 ரூபாயை வச்சுக்கோ, சந்தோஷமா கொண்டு போ. சரி பிடிவாதம் பிடிக்காத. ஜான்சி எனக்கு நல்லா தெரியும், நல்ல பிள்ளை. வா பார்க்க போலாம். சரி, நீ சொல்றபடியா வாரேன். வாங்கோ, வணக்கம். நீங்க ரசாத்தி அண்ட் தகரமணி? ஓ சாரி, தங்கமணி. உங்களை பார்க்க என்ற மாமி போல இருக்கு. என்ற மருமவளா அல்லது வேற யாராவதுமா? வாங்க மாமி, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களோட மகனை எத்தனை தடவை கேட்கறது, இலங்கைக்கு போவோம்ண்டு. ஆனா அவன் வர மாட்டார் என்று சொல்லிவிட்டேன். உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதுதான் நான் இங்க வந்து விட்டேன் மாமி. இந்த நாடு பிடிக்கல, நான் இனிமே அங்க போக மாட்டேன். மருமவளே, நீ 5 கோடி கொண்டு வந்திருக்கிறியா? ஓ மாமி, மாமி நீங்க இனிமே வட்டிக்கு காசு கொடுக்காதீங்க. எங்கட நாட்டுல தமிழாக்கள் வட்டிக்கு காசு கொடுத்து கையிழுத்து போயிருக்கு. மாமி நீங்க இனிமே வட்டிக்கு காசு கொடுக்காதீங்க, உதவியா கொடுத்து வாங்குங்க. அது புனியா. ஐயோ, இனி நான் வட்டிக்கு காசு கொடுக்க மாட்டேன். மருமவளே, நீ என்ற கண்களை திறந்துட்டேயம்மா. மாமி இந்த வறுமை வாழ்வு வாழ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இனிமேல் இங்கதான் இருக்க போறேன் மாமி. என்ற மருமவளை போல ஒரு மருமவள் ஒருத்திக்கும் கிடைக்காது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க வேணும். அம்மா அம்மா பிச்சை போடுங்க, எங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எங்களுக்கு ஆதரிக்க யாருமே இல்லை. இங்க வாங்க பிள்ளைகளே, இனி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் தான் அம்மா. இந்த உலகத்திலே அனாதை என்ற வார்த்தை இருக்கவே கூடாது. நான் இந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு இந்த 5 கோடியும் அர்ப்பணிக்க போகின்றேன். தங்கராசு போய் அந்த மகளிர் சங்க தலைவியை கூட்டிக் கொண்டு வாங்க. நான் இந்த 5 கோடியமா படிக்க போகின்றேன். வணக்கம். இந்தாங்க, இந்த 5 கோடியம் அன்பளிப்பா படிக்கின்றேன். சந்தோஷம் ஜான்சி, உன்னுடைய மனது யாருக்கும் பெறாது ஜான்சி. இதே போல 10 பேர் எங்க நாட்டுல இருந்தா எங்க நாடு எவ்வளவோ முன்னேறும் ஜான்சி. ரொம்ப நன்றி ஜான்சி, நான் போயிட்டு வரேன். இந்த வெள்ளக்காரியோட மனசு ஒருத்தருக்கும் வராது. ஏன் எங்கட தமிழ் ஆக்களுக்கே வராது. ஒரு விஷயம், இனிமேல் வட்டி ராசாத்தி வட்டிக்கு காசு கொடுக்க மாட்டா. உங்களுக்கு யாருக்கும் வட்டி காசு வேண்டாம், எங்கிட்ட வாங்கு. எனக்கும் வட்டி ராசாத்தி என்று பேரிடக்க ஆசையா இருக்கும் தானே. நாளை பிறக்கப் போகும் தேவனை திருகரங்குப்பி வர வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக கொண்டாடும்.
மாற்றங்கள் நாடகத்தில் பங்கு பெற்றோர் தங்கராசாக நடித்தவர் லாரன்ஸ் சாந்தமேரி. தங்கமணியாக நடித்தவர் ஜெயந்தினி ஜோனாஸ். டானியலாக நடித்தவர் அனிதா வலண்டன். வட்டி வடிவாக நடித்தவர் பிரேமிலி ஜோகராசா. ராசாதியாக நடித்தவர் மாலா பாஸ்கரன், சோபியா பாஸ்கரன். மோனிசாவாக நடித்தது ஆரணி பகிதரன். ஜூலியாக நடித்தது கெர்லின் எட்வேர்ட். வெள்ளக்காரியாக நடித்தவர் சாலின் யோகராசா. ஜூட்டாக நடித்தவர் டிலான் வின்சலாட்ஸ். பிச்சைக்கார பிள்ளைகளாக நடித்தவர் நிரூசன் யோகராசா, ஜோலின் கோலின் ஆண்டனி மைனர். 5 கோடியை பெற்றவராக நடித்தவர் திருமதி யோகராசா எலிசபெத். அடுத்த கவிதை தேவபாலனை வரவேற்றல். இதனை வாசிக்க செந்தூரன் வசந்ததாஸ். வணக்கம். தெய்வீக குலமே எழுக, தெய்வீக பதமே வருக. தெய்வீக குலமே எழுக, தெய்வீக பதமே வருக. இனிய நன்னாளில் என்றும் புகழ்ந்திடவே, புது வாழ்வில் உலகம் தினமும் மலர்ந்திடவே, பகை நீக்கி இல்லமையை போக்கிடவே, ஏக சுதனை செனித்த இயேசு பாலனே, ஏக சதனை சுதனை செனித்த இயேசு பாலனே. தெய்வீக குலமே எழுக, தெய்வீக பதமே வருக. தெய்வீக குலமே எழுக, தெய்வீக பதமே வருக. பாவங்கள் கழுவ வந்த பிதாவின் சுதனே, தூய பணியதனை தொடர்ந்திடவே, பார்னில் எங்கும் சிறுமைகள் போக்கிடவே, அன்புறவாகும் அகிலத்தை படைத்திடும் சுதனே, அன்புறவாகும் அகிலத்தை படைத்திடும் சுதனே. தெய்வீக குலமே எழுக, தெய்வீக பதமே வருக. தெய்வீக குலமே எழுக, தெய்வீக பதமே வருக. தேவபாலனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும், செல்லும் இடமெல்லாம் மனு குலத்தை காக்க வருக வருக என்று இயேசு பாலனே வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம், வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம்.
அலங்கையின் ஓசையும் உன்னை போற்றுமே அனுதினம் மனம் உனை நினைத்திட எனக்கொரு வரம் கொடு தலைவா உயிரின் ஊற்றே இறைவா நீ வருவாய் என் மனதில் மகிழ்வை நிறைவாய் நீ தருவாய் உயிரின் ஊற்றே இறைவா நீ வருவாய் என் மனதில் மகிழ்வை நிறைவாய் நீ தருவாய் நன்றி. அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் இந்த நடனத்தை தயாரித்து தானே வழங்கினார் மேரி கொலின். சிறிய தவறுகள் இருப்பின் மன்னித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இவர் திலக நத்தனாலய கல்லூரியின் மாணவி என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றோம். சிறு தவறுகள் இருந்தால் ஆசிரியர்கள் இதனை பொறுத்தரல வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஒரு குழு நடனம் நீதான் என் உயிரில் கலந்தது நீதான் தயாரித்து வழங்குவர் செல்விகள் ஆண்டனி விதுஜா, ஜாலினி ஜோஹராஜா. இதோ நீதான் என் உயிரில் கலந்தது நீதான்.